शान्ति शान्ति शान्ति। ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2025 வருடம். நேரம் 1:06. சூரிய ஓரை. கோயில்பட்டி சித்த வித்தை பயிற்சி நிலையத்திலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் உங்கள் முன் சத்சங்கமாக சில முக்கியமான விஷயங்கள், கருத்துக்கள் குறித்து சித்த வித்தை சித்த வேதம் சம்பந்தமாக மிகவும் ஆர்வமாகவும் மிகவும் நுட்பமாகவும் பேசுவதற்கு மகிழ்ச்சியுடனும் ஆர்வமாகவும் உள்ளேன். நீங்கள் கவனித்து கேட்கும்படி பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். சித்த வித்தை எல்லோரும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் மற்றும் மூத்த சித்த வித்தியார்த்திகள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு, பார்த்து படித்து தெரிந்து கொண்டு நாம் ஜபம் செய்து வருகிறோம். இருந்தாலும் நம்முடைய ஜபம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் தெளிவாகிக் கொண்டே போக வேண்டிய அவசியம் உள்ளது. 1வது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவனுடைய அறிவு தெளிவு எவ்வளவோ, PhD செய்யக்கூடிய மாணவனுடைய அறிவுத்திறமை எவ்வளவோ, பல PhD முடித்த மாணவனுடைய அறிவுத்திறமை எவ்வளவோ, அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அதே மாணவனின் அறிவுத்திறமை எவ்வளவோ, அந்த அளவு சித்த வேதத்திலும் சித்த வித்தையிலும் நாம் தேர்ந்த நல்லறிவு பெற்று விசேஷ ஞானியாக வருவதற்குத்தான் இந்த சித்த வித்தை உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் நன்றாக உணர்ந்துள்ளோம் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே சித்த வித்தை பயிற்சி தலை, கழுத்து, முதுகுத்தண்டு, சிரசு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் முடிந்த அளவுக்கு நேராக வைத்து, கைகளை சுவாமியின் படத்தில் உள்ளது போல விரைப்பாக முன்னே நீட்டிக்கொண்டு, பக்கவாட்டில் இழுத்து திருப்பி வைத்துக் கொண்டு, 3 விரல்களையும் ஒன்று சேர்த்து சின்முத்திரை போட்டு, மணிக்கட்டு முட்டின் மேல் இருக்கும்படியாக இப்படி சரியாக நம்மை நிறுத்திக் கொண்டு, மார்பு வயிறு அசையாமல் நன்றாக நாம் பயிற்சியை செய்து வர வேண்டும். தொப்புளுக்கு கீழே இருக்கிற பகுதியும் நெஞ்சுக்குழியும் லேசாக உள்ளே சென்று வரும், அவ்வளவுதான். வேறு எங்கும் அசைவு உண்டாகாது. சமீரன் கதி கிடைக்கும் போது மாத்திரம் தொண்டைக்குழியிலிருந்தோ நெஞ்சுக்குழியிலிருந்தோ சிறு துடிப்பு மட்டும் காணலாம், ஒரு தள்ளல் மட்டும் இருக்கும். அது சமீரன் கதி கிடைக்கும் போது மட்டுமே அவ்வாறு. மற்றபடி சாதாரணமாக நாம் செய்யும் பொழுது மிகவும் குறுகலாகவோ அதிக சத்தத்துடனோ செய்யக்கூடாது. தூங்கும் போது எந்த அளவு சத்தம் வருகிறதோ அந்த அளவுக்கு சத்தம் இருக்கலாம். கருக்கு முறுக்கு என்கிற குரட்டை சத்தம் அல்ல. சாதாரணமாக இயல்பாக சளி, கபம் நோய் இல்லாதவர்கள் இயல்பாக சுவாசிக்கிற, உறங்கும் போது இருக்கிற அந்த கதி விழித்திருக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லியிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு வித்தையை குறித்து சாமி எந்தெந்த இடத்தில் எல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நாம் செவிமடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு, மூக்கினாலும் வாயினாலும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதற்கு வழி உண்டா இல்லையா என்பது குறித்து ஆராய்ச்சி செய்ததனால்தான் கிடைத்தது இந்த சித்த வித்தை பயிற்சி என்று சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். மூக்கையும் வாயையும் பொத்திக்கொண்டு சித்த வித்தை பயிற்சி செய்ய முடியாது என்பதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி சாமிகள் சொன்னதை எல்லாம் நாம் கவனித்தில் கொண்டு சமீரன் கதி கிடைக்கப்பெற்று மேலான நிலையை நாம் அடைய வேண்டும். எப்படி தலை, கழுத்து, முதுகு எல்லாம் நேர்கோட்டில் இருக்கிறதோ அதே போல் புருவ மத்தியத்தில் நம்முடைய 2 பார்வையும் 2 புருவங்களுக்கு இடையில் நேர்கோட்டில் இருப்பது போல, 2 கண்களும் நேர்கோட்டில் இருப்பது போல அமைத்தால் எவ்வாறு புருவ மத்தியில் நாம் இழுத்து நிறுத்த முடியுமோ அந்த வகையிலே இழுத்து நிறுத்தக்கூடிய 2 கண்களும் 2 கண்களின் பார்வையும் அசையாமல் ஒரே நேர்கோட்டில் புருவ மத்திக்குள் நிறுத்தின் போது லாகிரி மகாசயர் அவர்களுடைய கண்கள் எப்படி இருக்குமோ அதை போல நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுவாமியும் சித்தவேத படத்தில், சித்த வித்தை புத்தகத்தில் உள்ளது போல யோக நிஷ்டை படத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு சரியாக புருவ மத்தியில் ஊன்றி நிறுத்த வேண்டியிருக்கிறது. அப்படி நெற்றிக்கண்ணில் ஊன்றி நீங்கள் ஜபம் செய்யும் போது மாத்திரமே சரியாக பிரம்மரந்திரத்தில் செல்கிறது. உலக சாந்திக்குள்ள ஜீவியத்தில் 30-35 நிமிடங்கள் 1-1.5 மணிக்கூர் ஜபம் செய்யும் போது
அதனுடைய சுகம் எடுப்பதற்கு 10-15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் நீங்கள் சாதாரண இயல்பான சுவாசத்தில் இருந்து கொண்டு ஜபம் செய்ய வேண்டும். ஜபம் செய்ய வேண்டாம், சாதாரண இயல்பான சுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் அமைதியாக புருவ மத்தியில் என்ன நடக்கிறது என்று கவனிக்க சொல்லியிருக்கிறார். அப்படி கவனிக்கும் போது உங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், உரித்த வாழைப்பழத்தில் ஊசி கொண்டு குத்தினால் எப்படி சாதாரணமாக இறங்குமோ, அந்த ஊசி இறங்குமோ, அதே போல உங்களுடைய பிரம்ம ரந்தரத்திற்குள் பிராணம் நுழைவது நன்றாக தெரியும். அந்த இடத்தில் ஒரு அழுத்தமும் ஒரு சுகமும் உண்டாகும். அவ்வாறு சுகம் உண்டாகிறது என்றால் நீங்கள் இவ்வளவு நேரம் சரியாக பிராணாயாம பயிற்சி நேர்கோட்டில் இருந்து கொண்டு நன்றாக செய்திருக்கிறீர்கள் என்பது பொருளாகிறது. இப்படி நாம் செய்கிறது சரியாக இருக்கிறதா என்ற ஆலோசனையும் நாம் செய்து கொண்டே நாம் அபிவிருத்தி செய்து கொண்டே போக வேண்டும். அப்படி நுட்பமாக தியானத்தினுடைய நிலைகளில் புத்திக்கு பல மாறாட்டங்களும் வரும் என்கிறார். உலகியல் சூழ்நிலையில் கஷ்டம் இருந்தாலும் இந்த ஞானத்திலும் சிறிது சிரமங்களை பொருட்படுத்தாமல் ஜடமாகிய அகங்காரம் கீழ்நோக்கி வளர்வதால் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் உடம்பையும் மனதையும் நல்ல விதத்தில் பேணி பாதுகாப்பதற்குள்ள சிறந்த ஆகாரங்களை, சாத்வீக ஆகாரங்களை மாத்திரம் உட்கொண்டு மசாலா வகைகளை ஒதுக்கி அதிக உஷ்ணம் தரும் காரம் தரும் ஆகாரங்களை விட்டுவிட்டு உப்பு புளி காரம் குறைத்து, இனிப்புகளை குறைத்து, அதிக கசப்பான ஆகாரங்களையும் குறைத்து, சாதாரணமாக இயல்பாக இரவு நேரங்களில் 7 மணிக்கு முன்பாக கூட இயல்பான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நாளைக்காவது 2 நாளைக்காவது வாரத்தில் லிக்விடு போன்ற ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு செய்தீர்கள் என்றால், உணவை குறைத்துக் கொண்டு பிராணாயாமத்தை அதிகப்படுத்தீர்கள் என்றால், பல ஆகாரங்களையும் காய்கறிகளையும் அதிகப்படுத்திக் கொண்டு கீரை வகைகளை அதிகப்படுத்திக் கொண்டு ஜபம் செய்தீர்கள் என்றால் உங்களோட ஜபம் மேல நிலை அடையும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் இதுகாரம் அமைதி காத்தமைக்கும் அடுத்த பதிவு 2வது பதிவு என்று இப்பொழுது தொடங்குகிறது.